உலகத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதன் தனது தாய் தந்தைகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் அவர்களுடைய மனதை நோகடித்து கொண்டு வாழ்ந்தான்னு சொன்னால் கியாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் அவன் கஅபாவுடைய பிடிவை பிடித்து அவன் அல்லாஹிடத்தில் பாவ மன்னிப்பு மன்றாடினாலும் அல்லாஹிடத்தில் தௌபா செய்தாலும் அவனது தௌபாவை அவனது பாவ மன்னிப்பை ஒருபோதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். கண்ணியமானவர்களே, ஏனென்று சொன்னால் ஒரு முறை ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குத்துபாவுக்காக வேண்டி மிம்பருக்கு ஏறுறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து 3 பதுஆக்களை செய்தார்கள். அதில் ஒன்று தான், யார் தனது தாய் தந்தையர்களோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளாமல் அவர்களுக்கு பணிவிடை செய்யாமல் அவர்கள் மூலம் அல்லாஹ்வால் தயார் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த சுவனத்தை அடையாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்கு நாசம் என்பதாக பதுஆ செய்ய ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள். ஏனென்றால் கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் பொருத்தம் அது தந்தையுடைய பொருத்தத்திலும் அல்லாஹ்வுடைய கோபம் அது தந்தையுடைய கோபத்திலும் இருக்கிறது என்பதற்காக